பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. இன்றைய நாளளவும் நாம் கேட்கிறதான செய்திகள் நம்மை பயமுறுத்துதலாகவும் அச்சுறுத்துதலாகவும் நம்மை கலங்க பண்ணுகிறதாகவும் காணப்படுகிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தை தேவன் கொடுப்பவர் அல்ல. தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது தேசத்திலே பலவிதமான வைரஸ் நோய்களினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் உண்டு. இன்றைய காலளவும் HMPV என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான வைரஸ் தாக்குதல் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் மட்டும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு புதிதான காரியம் அல்ல. ஏன் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட வைரஸோ அல்லது வாதைகளோ எதுவாக இருந்தாலும் அதை கண்டு நாம் பயப்படுவதற்கு நாம் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. இஸ்ரவேலிலே, எகிப்திலே பார்க்கிற பொழுது வாதைகள் கடந்து வந்தது. ஆனால் தேவ ஜனங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் தேவனால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். உலகத்தாருக்கும் அதை சரியாக உணராதவர்களுக்கும் அப்படிப்பட்ட தாக்கம் அங்கே கடந்து வந்தது. இதே ஏசாயா 23ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 23:5 வாசிக்கிறேன். எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். ஆம், இந்த செய்தியை ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் அதை பகிர்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இப்பொழுது நான் பேசப்படுகிற இந்த வார்த்தைக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தைக்கு இணையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் எதை கேட்கிறோமோ அதை கண்டு நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். அப்படி நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நினைக்கிற பொழுது, அவைகளை யோசிக்கிற பொழுது, அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது பலிக்கக்கூடியதாய் காணப்படும். அதை தான் யோபு சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நாம் நமக்கு முன்பதாக எப்படிப்பட்டதான காரியங்கள், சூழ்நிலைகள் மாறுதலாக கடந்து வந்தாலும் நாம் அதை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் அதை ஒரு பொருட்டாகவும் கூட எண்ணாமலும் இருப்போம் என்று சொன்னால், நாம் சகல நோய்களுக்கும் வாதைகளுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம் என்பது ஆணித்தரமான ஒரு விசுவாசமான ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே தேசத்தில் காணப்படுகிறதான நோய்களையோ அல்லது வைரஸ் மூலியமாய் பரவக்கூடிய எந்த ஒரு காரியங்களையோ கொண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.